நேற்று ஈவினிங் போல் சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு நம்ம ஆல் டைம் ஃபேவரட்டான டீ கடை ஆனியன் சமோசா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது நல்லா வதங்கினதும் சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அது கூடவே சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மசாலாஸ்லாம் ஆனியனில் நல்லா கோட் ஆனதும் ஃபைனலாக மல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஸ்டஃபிங் ரெடி. அண்ட் சமோசாக்கு ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மைதா மாவில் ஆயில் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வர மாவை நல்லா நீளமாக மெல்லிஸாக திரட்டிக்கோங்க. இப்போ ஹீட்டான பேனில் 1 நிமிஷம் 2 சைடு போட்டு எடுத்திங்கன்னா ஷீட் ரெடி ஆகிரும். இப்போ அன்இவன் எண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். சமோசா ஷேப்க்கு நான் ஃபோல்ட் பண்ணுற மெத்தட்லேயே ஃபோல்ட் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ரெடி பண்ண வச்ச ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மைதா மாவில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் எல்லா சமோசாவையும் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆனியன் சமோசா ரெடி. இதை சாப்பிட்றப்பவே சின்ன வயசு ஞாபகம் தான். ஸ்கூல் விட்டு வரப்போ 10 ரூபாய்க்கு ஒரு 3 4 கொடுப்பாங்க. இந்த மாதிரி மெமரிஸ் அண்ட் ஆனியன் சமோசாலாம் யாருக்கு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.